ஜனவரி 21 சென்னைக்கு வேலை தேடி வந்தவர் அந்த பீகார் இளைஞர் மனைவி மற்றும் 2 வயது மகனோடு வந்தார். 22ஆம் தேதி கிருஷ்ணபிரசாத் என்பவர் மூலமாக தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் வேலை கேட்டு சென்றனர். ஆதார் உள்ளிட்டவற்றை வாங்கி வைத்துக் கொண்டு அழைப்பதாக தெரிவித்தனர். தெரிந்தவர் வீட்டிலேயே தங்கிய நிலையில் 23ஆம் தேதி ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூரில் ஒன்றாக வேலை பார்த்த சிக்கந்தர் என்பவரிடம் வேலை கேட்டபோது வேலை வாங்கி தருவதாக பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வரவழைத்து தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. 24ஆம் தேதி வேதியியல் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தின் சிக்கந்தர் அறையில் தங்கியிருந்த நிலையில் நண்பர்களான நரேந்திரகுமார், ரவீந்திரநாத், பிரகாஷ் ஆகியோரை வரவழைத்து மது அருந்தியதாக தெரிகிறது. நள்ளிரவு கடந்த நிலையில் பீகார் இளைஞரின் மனைவியிடம் அவர்கள் தவறாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. அப்பொழுது பீகார் இளைஞர் சிக்கந்தரை தாக்கியதாகவும் நண்பர்களோடு சேர்ந்து தாக்கும்போது அவரது மனைவி தாக்க முற்பட்டு அடித்ததாகவும் ஆத்திரமுற்றவர்கள் இரும்பு பொருளால் அடித்தும் அதேபோல அந்த பெண்ணை அடித்து கீழே விழுந்து மயக்கமுற்றவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சத்தம் கேட்டு அழுது கொண்டிருந்த 2 வயது குழந்தை கண்முன்னே இவை அனைத்தும் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. குழந்தை சத்தம் போடவே இவனை விட்டால் மாட்டிக்கொள்வோம் என கால்களை பிடித்து குழந்தையை தரையில் அடித்தே கொன்றதாக கூறப்படுகிறது.